Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து பார்க்க போறோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 5:15 ஆகுது. மார்னிங் வந்து இப்படி தான் இருக்கும் சிங்கப்பூர். ஸோ எனக்கு முதல் வேலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து மில்க் ரெடி பண்ணுவேன். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் பால் வந்து காஞ்சிட்ருக்கு. நான் நைட்டு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட மாவு வந்து கொஞ்சம் இருந்தது. அதையே நான் வந்து காலையில் வந்து மினி பூரிஸாக வந்து சுட்டு கொடுத்துருவேன். இது வந்து இந்த காஃப் சிரப்புக்கெலாம் இந்த மாதிரி மூடி கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் அந்த மினி பூரிஸ் வந்து செய்வேன். நல்லா கரெக்டாக ஷேப்பாக வரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்தோன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸும் நிறையா இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பால் காஞ்சிடுச்சு. நான் மைலோ வந்து ரெடி பண்ணி எடுத்துருவேன். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற அந்த மினி பூரிஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரே டைமில் நிறையாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து பஃபியாக வரும். நமக்கு அந்த பானிபூரி எப்படி பஃப்பாக வரும்ல அந்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துகிட்டு நான் வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன், பேக் பண்ணிட்டேன். இதில் வந்து சாஸ் வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நான் நைட்டு வந்து பொட்டேட்டோ கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அதையே நான் வந்து கூடவே வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் வந்து கொஞ்சமாக தொட்டு தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கணும். அதையே நான் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ரைஸ் பிஸ்கட், அப்புறம் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தது. ஃப்ரூட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் அதை வந்து வாங்கணும். அதனால் இருக்கிறத வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்து கரெக்டாக ஒரு 6:15 அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வேன் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எந்திரிச்சு வந்து ரெடி ஆகிடணும். இது வந்து எங்கள் பொண்ணு போகிறது வந்து லோக்கல் சிங்கப்பூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறா. அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7:30 வந்து ஸ்கூல் டைமிங் ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்புனா தான் கரெக்டாக வந்து ஸ்கூல் கிளம்ப முடியும். வேனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6:15 அந்த டைமில் டான்னு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளம்பி ரெடியாக இருக்கணும். ஸோ வேனும் வந்துடுச்சு. ஸோ இவ வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. இது வந்து நான் ஸ்கூல் போனப்புறம் கொஞ்சம் சின்ன ஒரு பிரேக் வந்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 7:30 ஆகும். இந்த டைமில் வந்து பிஸியாக வந்து லன்ச்சு தான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் ஃப்ரை. இது வந்து கடுகு, உளுந்து, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வெண்டைக்காய் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அதுவும் மெயினாக வந்து இரும்பு கடாயில் செய்கிறேன். ஸோ அதில் செய்யும்போது உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயும் நிறைய ஊற்ற தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்கு கிரேவி பண்ணியிருந்தேன், நல்லா திக்கான கிரேவி. ஸோ இதுக்கு வந்து வெண்டைக்காய் கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிட்டேன், சேமியா உப்புமா. ஸோ வந்து லன்ச் வந்து நான் ரெடி ஆகிடுச்சு. லன்ச் ரெடி ஆனப்போ நான் வந்து லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும். ஸோ ஹஸ்பண்டுக்கு தான் வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். எக்கு வந்து நான் ரைஸ் கூடயே வச்சுட்டேன். ஏன்னா வந்து எக்கு வச்சுனோமா அந்த கிரேவி வந்து நிறையா வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து எக்கு தனியாக வச்சுட்டு கிரேவி வந்து தனியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரசம், தயிர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து எக்கு கிரேவி அந்த வெண்டைக்காவோட முடிஞ்சது. ஸோ ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான்.
ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பனானா இல்லைன்னா வந்து நம்ம ஆப்பிள் இந்த மாதிரி ப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருவேன். ஸோ வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி. Say bye to Appa. Abby, bye to Appa. Bye. Bye bye. Bye bye. See you later. See you. Bye. Say hi. Good morning, Elkane. Good morning. Super climate. ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து சிங்க்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றணும். இரும்பு கடாயில் செய்கிறத நீங்கள் வந்து அப்படியே டக்குன்னு வந்து உடனுக்குடியாக வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். ஸோ இந்த சாதம் எல்லாம் ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து வேறு கண்டெய்னருக்கு மாற்றி வைக்கணும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயம் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுருவோம். இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும். எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. எப்போவுமே உங்களுக்கு மழை வந்து டக்குன்னு வந்து அப்படியே வந்துடும். மழை பேஞ்சு முடிச்சப்பறம் உங்களுக்கு வந்து மழை இருந்ததா, மழை வந்து பேஞ்சதா அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் தான் வந்து சிங்கப்பூரில் வந்து இருக்கும். நாங்கள் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் குளிச்சுட்டு கடைக்கெல்லாம் போவோம். ஸோ சமைக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறது ரொம்ப கடியான வேலை. சமைக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை வந்து செஞ்சிடலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் விழுகிற பாத்திரத்தை கழுவுறது தான் ரொம்ப வந்து கடியான வேலை. நான் வந்து க்ளீன்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் இரும்பு கடாயை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து வைக்க முடியாது. இது ஒரு டிப்ஸ் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஊர்லனா வந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து வெயிலுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நான் வந்து அடுப்பில் தான் வச்சுப்பேன். ஸோ அடுப்பில் வச்சு அந்த ஈரம்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அந்த ஈரமெல்லாம் நம்ம காய வச்சிடணும். காய வச்ச பிறகு ஒரு டிஷ்யூவில் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஆயில் எடுத்து நல்லா வந்து இரும்பு கடாய் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஆறுன அப்புறம் நம்ம கபோர்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப லைஃப் லாங்காக வந்து நீங்கள் அந்த கடாயை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து இந்த ரஸ்ட்டெல்லாம் வந்துடும், துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் வந்து அயன் கடாயெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதை நான் வச்சுருக்கேன், வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இது ஆறுனப்புறம் நான் வந்து உள்ளே எடுத்து வச்சுருவேன். சிங்கப்பூர் ஷாப்பிங். Where we are going, Abby? ஷாப்பிங் இந்தியன் ஸ்டோருக்கு தான் போகிறோம். ஸோ நான் இந்தியன் ஸ்டோருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆனால் அந்த டைம் வந்து மழை பெஞ்சதுனால நான் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. போயிட்டு தான் வந்து அங்கே போய் நான் வந்து இட்லி ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து உளுந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இது கூட நான் வந்து டின்னரும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பேக் வந்து ஒரு 1 kgலையும் கிடைக்கும், இந்த மாதிரி 5 kgலையும் கிடைக்கும். நிறையா 10 kg அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். இங்கே இருக்கிற பிராண்டே நிறையா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான இட்லி ரைஸே வந்து வாங்கிக்கலாம். முருகன், ஊட்டி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த களியும் கருவாடு சொதி வந்து செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ கருவாடு சொதிக்கு நம்ம கருவாடை எடுத்து நம்ம கொஞ்சமாக வார்மாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். களிக்கு பார்த்திங்கன்னா ராகி களி தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ராகி களி. நான் வந்து செஞ்சது கிடையாது. ஸோ ஓகே இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகி களி வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து 1 கப் மாவு கரெக்டாக வந்து அளந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதனால் 1 கப் மாவு வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன்.
இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1.5 கப் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து அந்த மாவை நீக்க வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் சேர்த்தேன். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு வந்து தண்ணியாக இல்லை மாவு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து அந்த மாவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிச்சு. இதில் வந்து நான் மாவை கரைச்சி நல்லா வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கைவிட்டு கலந்துட்டோன்னா அந்த மாவு வந்து கட்டி சேர்ந்துக்குது. அப்போனா உங்களுக்கு வந்து நல்லா வேகாது சரியாக. இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து கை விடாமல் வந்து கலந்துகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ராகி களி வந்து ரெடி ஆகுது. இது வந்து நிறைய வந்து வீடியோஸ் வந்து குக்கர்லேயும் செய்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லா வந்து கை விட்டு நம்ம கலர முடியலாட்டி நம்ம வந்து குக்கரில் கூட நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நம்ம அந்த கை விடாமல் நம்ம கலரணும். ஸோ எங்கள் அத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்குது. அவங்க எவ்வளோ மாவு போட்டாலும் நல்லா வந்து சூப்பராக களி கிண்டிடுவாங்க. நமக்கு இந்த 1 கப் மாவு நம்ம செய்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கையெல்லாம் வலி எடுத்துருச்சு. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கலர்ன பிறகு இந்த மாதிரி வந்து தண்ணி கையில் வச்சுட்டு அந்த மாவை எடுத்து உருட்டணும். நல்லா கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அந்த களி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தமாக. ஸோ எனக்கும் வந்து களி வந்து வெந்துருச்சு. ஸோ நான் இதே வந்து கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு நான் வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இது அளவுக்கு தான் வந்து நான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் நான் வந்து எடுக்கலை. இன்னொரு நாள் உங்களுக்கு சூப்பராக ராகி களி கூடவே வந்து கருவாட்டு சொதி வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதே நான் வீடியோ வந்து தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருவேன். இங்கே வந்து சைடில் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பசங்க எப்படியும் களி வந்து சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் வந்து நான் நூடுல்ஸ் வந்து அவளுக்கு மட்டும் தனியாக வந்து ரெடி பண்ணேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.